கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். ஓஹோ, அப்ப பொறாம பொச்சிரிப்பு போங்கு காண்டு இருந்தா நாங்களும் நதி அண்ணன் ஆகலாமா? என்ன கேன்னு தாத்தா, என்னதான் இது பாட்டு பாடுறன்ற பேர்ல நம்மள மண்டமலே அடிக்கிறான் பாரு மரியா வில்சன். பாடியில் ஏற்றி வரும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கே நேர் தட்டா இதே மாதிரி எனக்கு ஒரு சாங்கு சாணாவுக்கு சாணா போட்டு எதுவும் முடியாது, எனக்கு இது மாதிரி ஒரு சாங்கு நீ பாடி ஆகணும், என்ன கதை இது அப்படின்னு ஒன்று கே நேர் தட்டா. ஏன்னா டே நீ உண்மையாவே போங்கு காண்டு பொறாம பொச்சிருப்பு தானடா சண்டை சாப்பி சுற்றி சுற்றி ஓடியார, அதனால அவன் சொல்லி அவுத்து விட்டு அடிக்கிறான் நம்மளுக்கு, என்னடா நீ அப்படி வந்து அவரு ஒரு பக்கம் காட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு பாட்டு பாடியே தான் ஆகணும் எனக்கு, இல்லைன்னா நான் சண்டை சாப்பி விட்டு ஏந்து வரமாட்டேன், எங்க அப்பாவோட சொன்னா கூட எங்க அப்பா வந்து கூட்டு போனா நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம் முடிக்கிறாங்க ஒரு பக்கம். உடனே நம்ம கே நேரு தாத்தாவோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, இந்த கருமாந்தத்தை பாதி தூக்கத்துல எழுப்பிவிட்டா இதே நிலைமை தான், கபாலத்துல கரப்பாம்பூச்சி ஏறின மாதிரி எதையாவது ஒன்று உளறி தள்ளிட்டு கொடூரமா எங்களை அடிக்கிறானுங்க, இவன் கோத்து விட்டு ஓடிடுறாயா இப்படின்னே வந்து நம்மளுக்கு குழம்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு முடியாது தாத்தா, எப்படி மரியா வில்சன் தளபதிக்கு மாசம் 3 லைன் எடுத்து விட்டாரோ அதே மாதிரி எனக்கு பாடியே ஆகணும் அப்படின்னு கருமாந்திரம் பாடி தொலைலாண்டு அந்த ஆள் நான் பாடுறாரு தெரியுமா. இப்ப அவர் ஒரு லைன் எடுத்து விடுறாரு. என்ன லைன்னா, பொறாமை இருந்தால் போலம் பீசாவலாம், புரணி பேசினால் போல கட்டு வாங்கலாம், இது இரண்டும் இருந்தால் பாத்ரூம் ஓடலாம், பாத்ரூம் ஓடனால் பாட ஏறலாம். ஐயோ ஏய் நீ என்ன நீ பாடுற, அவனுக்கு மாதிரி மாசா பாடுனா எனக்கு தமாசா பாடிக்கிற நீ என்ன நீ, டேய் வன்மத்தை தூக்கி வங்காள விரிவிடா மாதிரி சுத்திட்டு இருக்க, உனக்கு இந்த சாங் தான்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் காட்டி துப்புறாரு. தேவையான இதெல்லாம் உனக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இதே மாதிரி கூட்டத்தில் கோயிந்தா போட்டு கொடூரமான ஜோக்க சொல்லிட்டு அப்படியே எகிரி குச்சி ஓடிலான்னு பார்த்தாரு. வழக்கம் போல சட்டை கட்டிலாம் கழட்டி விட்டு நடிச்சாரு நம்ம மரியா வில்சன். அதாவது இன்னொரு வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்தாதவங்க பெல் பட்டன் அழுத்திங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. பயங்கரமான கலகலப்பா இருக்க போகுது. அதாவது இன்னொரு வீடியோக்குள்ள போலாம் இரு. பாத்தீங்கல்ல எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது, 200 யூனிட் EB ஃப்ரீ. இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன், அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட EB பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க அக்கா என்ன மாசம் பேசுறாங்க பாருங்க. யாருக்கா அவங்களை இப்படி எல்லாம் மாத்துனது? எனக்கு தெரிஞ்ச அநேகமா கருப்பம் வந்திருப்பான்னு நினைக்கிறேங்க. கருப்பம் குசும்புக்கார செக்கடி தந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து அனுத்த நடத்துறீங்க. கேட்டா இல்லையா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், பின்னாடி என்னக்கா பேக்ரவுண்ட் சாங் எனக்கு ஒரு மாதிரி கேக்குது, எங்கள் வண்ணம் கருப்பு சிவப்பு சார் அப்படின்னு கேக்குதாக்கா? அப்ப உண்மையாவே கருப்பம் வந்து குசும்புக்கார ஏதோ வேலையை பார்த்துட்டு போயிருக்கான். என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம, அதாவது குறைநேரைகள் வந்து எல்லா ஆட்சியிலையும் வந்து இருக்க செய்யுது. சரி ஓகேவா, சில குறைநேரைகள் இருக்க செய்து அதை நீ சொன்னா கண்டிப்பா தாவைக்க வந்து திருத்திப்பாங்க. இதுல போற போக்குல அப்படியே வந்து அனுத்துறது எப்படின்னா, சாமானிய மக்கள் கூட கரண்ட் பில் கட்ட முடியாம ரொம்ப அவலநிலைக்கு ஆளாகிறாங்க. ரொம்ப அதிகமான கரண்ட் பில்ல கட்டுறாங்க. அப்படியா? அதாவது போற போக்கால சாமானிய மக்கள் சைஸா அனுப்பிட்டு ஓடக்கூடாது. போன மாசம் இந்த சைட்ல போடுற பாருங்க, போன மாசம் கிட்டத்தட்ட வந்து 4000 ரூபாய் கிட்ட நான் கரண்ட் பில் கட்டினேன். ஏன்னா 2 ஏசி ஓடுது, 3 டைம் எங்க வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏசி ஓடிச்சு, 4 கணக்கா ஏசி ஓடிச்சு, 4000 ரூபாய் கரண்ட் பில்லு. இந்த மாசம் இப்ப நான் கட்டிக்கிற கரண்ட் பில்லு வெறும் 338 ரூபா. இதோ போடுறேன் பாருங்க. அதாவது சாமானிய மக்கள் ஒன்று வந்து சொல்லியிருப்பாங்க, சட்டை கட்டிலாம் கழட்டி விட்டு அடிச்சு அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க, சைட்ல போடுறேன் பாருங்க. 900 ரூபாய் எல்லாம் வந்துட்டு இருந்தது, லைட்டு ஃபேனு இந்த வாஷிங் மிஷின் இது மட்டும்தான். அதே 1000 ரூபாய்க்கு எல்லாம் மேல வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கரண்ட் பில் இல்லை. எவ்வளவு வருதுங்க? 5 நிமிஷம் கூட வரதில்லை. பாத்தீங்களா, சாமானிய மக்கள் சாணியை தூக்கி அடிச்ச தரணும் மாதிரி அக்கா மூஞ்சில அடிச்சிட்டாங்க. அதாவது உனக்கு கொரோனா 4 ஃபுல்லா ஏசியை ஓட விட்டுட்டு நாட்டியம் ஆடக்கூடாது இங்க வந்து, கரெக்டா இல்லையா? 4 ரூம்ல ஏசியை போட்டு விட்டுட்டு 4 கணக்கா எகிரி குச்சி ஓடிடுது. அப்புறம் வந்து கரண்ட் பில் இப்படி ஆயிடுச்சுன்னு உனக்கு கொரோனா உனத மட்டும் சொல்லணும். அதை விட்டுட்டு சாமானிய மக்களுக்குன்னு சைஸங்க அனைத்து திரட்டி எகிரி குச்சி ஓடக்கூடாது இல்லையாக்கா? கரெக்டா இல்லையா மாமியே? எனக்கு தெரிஞ்சு கருப்பம் தானே ஏதோ குசும்பு பண்ணியிருக்கான். கருப்ப குசும்புக்கார இப்படியே எல்லாருக்கிட்டையும் வந்து
எல்லா இன்ஃபுளுசர் கிட்டயும் வந்து ஒரு சீரியல் சான்ஸுக்காக அப்ப அக்கா என்னமா பல்ட்டி அடிக்கிறாங்க பாரு. ஆமா நாங்க பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு ஒண்ணு கீழே எனி ஹெல்ப் ஷாலினி அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல வந்துட்டாங்க. ஒண்ணு நம்ம என்டிஏ காரங்க நம்ம குஜிலி மைஸ்திகாரங்க எல்லாம் வந்துட்டாங்க. எனி ஹெல்ப் ஷாலினி எப்படா கேப் கிடைக்கும் எப்படா ஆப் அடிக்கலாம். ஏன்னா உங்களதான் போட்டு அடி அடிச்சுக்கிற சந்தில விட்டு பொந்தில விட்டு எதுக்குடா இங்க வந்து யாருன்னா ஒண்ணு பேசிடக்கூடாது. உடனே எனி ஹெல்ப் ஷாலினி இவர் பெரிய உளுத்திவங்க வந்துடுறாங்க. அதாவது ப்ரூஃபோட நான் காமிச்சிருக்கேன். சாமானிய மக்கள் சொல்றதை கேட்டிருக்கீங்க. ₹1 கூட வரல. 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு தளபதி. ₹1 யூனிட் கூட வரல. ₹1 கூட வந்து வரல. கரெக்டா இல்லையா? இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது அக்கா வந்து என்னமா அனுத்துறாங்க பாரு. குறைநேரைகள் சொல்றதுல தப்பு கிடையாது. அதாவது தாவேக ஆட்சியில எல்லா ஆட்சியிலும் சில குறைநேரைகள் இருக்கும். அந்த குறைநேரைகளை வந்து வரும் காலங்களில் வந்து கண்டிப்பா திருத்திப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? அதனால வந்து சாமானிய மக்கள் மேல பழிய தூக்கி போட்டு அப்படியே அப்படியே இப்படி சாவகாசமா எகிரி குச்சி ஓடக்கூடாது. புரியுதா இல்லையா? அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. என்ன மேட்டர்னா என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்துடுறது சில குரூப்புங்க வந்து. ஆமா ஆமா. ஏன்னா போன ஆட்சியில வந்து தூய்மை பணியாளர்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கும் போது நம்ம குளத்தூர் கோவால அழகா கூலிப்ப போட்டுன்னு கூலி படம் பார்த்துட்டு குதூகலமா இருந்தாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் பத்தி பேசுறா ஐயோ அது நாங்க பார்க்கலையே அந்த காணொலியே எங்களுக்கு வரலைங்களேங்க அப்படின்னு பேசுவாங்க கலவர கண்ணிகள். செருப்பு அப்படின்னு வந்து மக்கள் சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லாரு காலையும் ஊந்து பார்த்தாலுங்க கடைசியா வந்து இந்த இன்ஃபுளுசர் கால் இந்த பொண்ணு காலையும் ஊண்டானுங்க நம்ம கட்டுமர கலவர கண்ணிகள். அதாவது என்னன்னா நம்ம ஜென்செட் குரூப்னு கட்ஜெட்டி கலவர கண்ணிகளை பறக்க விட்டானுங்க. அவனுங்களை கட்ஜெட்டிலாம் உரி விட்டுன்னு அடிச்சு துரத்தணும். இப்போ அதுகளை வந்து டம்மி ஆகி போச்சு. என்னடா பண்றது எதெல்லாம் வச்சு அவதூற பரப்புறது. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எப்போ என்ன வராது அவதூறு பரப்பியே ஆகணும். அப்பதான் அன்னைக்கு எங்களுக்கு சோறு இறங்கும். இதே மாதிரி எதையாவது ஒன்று அனத்தலாமா சொல்லு. அதனாலதான் மக்கள் உங்களை 6 அடி பழத்துல போச்சாங்க. குளத்தோரமா நம்ம குளத்தூர் கோவால கொடூரமா அடிச்சு தூக்கி போட்டு போனாங்க. கொடூரமா இன்னி வரைக்கும் மூக்க சிந்தி ஆழ்ந்துட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் தேவையான உங்களுக்கு இதே மாதிரி தாங்க பண்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. பெல் பட்டன் அழுத்தாதவங்க அழுத்திக்கங்க. ஃபாலோ பண்ணிங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆமா